நம்மளுக்கு எப்படி மகாபாரதம் ராமாயணம் மித்தாலஜியோ அதே மாதிரி கிரீக்ஸுக்கு ஆடிசே அண்ட் இலியட் மித்தாலஜி. கிறிஸ்டோபர் நோலன் அவங்களோட மித்தாலஜியை ஷோகேஸ் பண்றதுக்கே ஆடிசேன்ற இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதுல குறிப்பா ஒரு ஒத்த கண்ணு கிரியேச்சர் வரும். இது எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க. இது யாருன்னா காட் ஆஃப் சி பொசைடன், அதாவது ராபர்ட் டோனி ஜூனியர் பண்ண வேண்டிய கேரக்டருக்கும் தூசாக்கும் பிறந்த கேரக்டர் தான் பாலிஃபீமஸ். அது சைக்ளாப்ஸ்னு கூப்பிடுவாங்க அங்க. எதனாலனா ஒரு கண்ணு இருக்கிறதுனாலே அது சைக்ளாப்ஸ்னு கூப்பிடுவாங்க. பேரை வச்சு மார்வெல்ல எக்ஸ்மேன்ல சைக்ளாப்ஸ்னு ஒரு கேரக்டர் கூட இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணமும் இதுதான். கிரியேச்சர் ஆடிசே கதையில எப்படி வருதுன்னா, ஆக்மனன் தலைமையில 10 இயர்ஸ் ட்ராய்ஜன் வாரம் முடிச்சிட்டு ஆடிசஸ் அண்ட் அவரோட சோல்ஜர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு சின்ன தீவுல தங்க போவாங்க. அப்ப அங்க ஒரு கேவ் இருக்குன்னு நோட் பண்ண ஆடிசஸ் அதுக்குள்ள போகும்போது நிறைய ஃபுட்ஸ் இருக்கும். இதை சாப்பிடலான்னு போகும்போது தான் அந்த சைக்ளாப்ஸ், அதாவது பாலிஃபீமஸ், அதுக்கப்புறமா அந்த கிரியேச்சர் கிட்ட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிடுவாங்க. அட்டாக் பண்ணதுல பையனுக்கு இருந்ததே ஒரு கண்ணு, அந்த ஒரு கண்ணையே இழந்துருவான். இந்த விஷயத்தை சைக்ளாப்ஸ் பொசைடன் கிட்ட சொல்ல 10 வருஷம் இந்த கடல்லையே கஷ்டப்பட்டு உங்க வீட்டுக்கு போவீங்கன்னு ஒரு பெரிய சாபத்தை கொடுத்துருவாரு ஆடிசஸ்க்கு. அதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்கு எப்படி போனாருன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த பாலிஃபீமஸ் என்ற கேரக்டரை லவ் ஃபெயிலியர்னு போர்ட்ரே பண்ணிருக்காங்க கிரீக் மித்தாலஜில. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see.